ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து டெலிவரி பற்றி பயம் இருக்கும். டெலிவரி பேக்கில் என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிவரி பேக் எதுக்காக முன்னாடியே வந்து பேக் பண்ணி வைக்கணும் அப்படின்றதையும், நம்ம டெலிவரி பேக்கில் என்னெல்லாம் வைக்கலாம், என்னென்ன லிஸ்ட்லாம் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பட்டனே தட்டி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு மாம்க்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு என்ன தேவை, இது ரெண்டுத்தையும் தவிர்த்து வேறு என்னெல்லாம் வந்து தேவை இருக்கோ அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ண போகிறேன். சரி, ஓகே. நம்ம எதுக்காக வந்து டெலிவரி பேக் வந்து முன்னாடி ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெலிவரி பேக் வந்து 32 வீக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 8th மந்த் எண்டிங்லேருந்து இல்லைனா 9th மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து டெலிவரி பேக் வந்து பேக் பண்ண ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து எப்போ வந்து வலி வரும்னு தெரியாது. ஒரு நார்மல் டெலிவரி ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு எப்போ வலி வரும், எந்த டைமில் வந்து பேபி வெளியே வரும் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அப்படி இல்லைனா கூட திடீர்னு வந்து உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது, உங்களுக்கு சி செக்ஷன் பண்ணணும், இல்லைனா வந்து பேபி இன்னும் அதே பொசிஷனில் தான் இருக்கா, பேபி இப்போ வந்து கண்டிப்பாக வெளியே எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சடன் சி செக்ஷன் பிளான் பண்ணுறவங்க, அப்படிலாம் இருக்கவங்க வந்து டெலிவரி பேக் வந்து முன்னாடியே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எட்ரா அந்த பேக் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பேக் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். அந்த லாஸ்ட் டைமில் வந்து இது எடுக்கணும் அது எடுக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்காது. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மறந்துடுவோம். லாஸ்ட் டைமில் எது பண்ணாலும் வந்து ஆப்வியஸாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்காது, மறந்துடுவோம். அப்படின்றதுனால முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து மற்றவங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. சரி, இப்போ அந்த டெலிவரி பேக்கில் நம்ம என்னெல்லாம் வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 9th மந்த் வரையும் டாக்டர்கிட்ட வந்து செக்கப் போயிருப்போம் இல்லையா? அதாவது ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து 9th மந்த் எண்டிங் வரையும் நம்ம டாக்டர்கிட்ட போய் என்னெல்லாம் காட்டினமோ, அவங்க என்னெல்லாம் மருந்து எழுதி கொடுத்தாங்களோ, அதுக்கப்புறம் நம்ம எடுத்த ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட்டும் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஆதார் கார்டு, ஒரு ஐடி ப்ரூஃப்காக வந்து ஒரு ஆதார் கார்டு வந்து மஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அம்மாக்களுக்குலாம் என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபீடிங் நைட்டி வந்து ஒரு 4-5 எடுத்து வச்சுக்கணும். பிகாஸ் வந்து எனக்குமே நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. நான் 3 நாள் தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து நான் 5 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கு ரீசன் வந்து பாப்பா வந்து ரொம்பவே வெள்ளையாக இருந்தாளா, ஸோ வந்து அவளுக்கு வந்து ஜாண்டிஸ் இருக்கும், அந்த மஞ்சக்காமம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள் வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கு வெயிட் பண்ணி வச்சு தான் நான் 5 நாள் கழிச்சு தான் வெளியே வந்தேன். ஸோ அதான் நார்மல் டெலிவரி ஆகிறவங்களுக்கு வந்து 3 நாள் தான் இருப்போம் நம்ம அப்படின்னு நினச்சி 3 நைட் மட்டும் எடுத்து வச்சுக்காதீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நைட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது உங்களுக்கு நீங்கள் இஷ்டப்பட்டால் வந்து சுடி வந்து போட்டுக்கலாம். இப்போல்லாம் நிறைய வந்து மேட்டர்னிட்டி வியர்னே வந்துடுச்சு. இந்த ஃபீடிங் பர்பஸ்க்காக நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் அதையும் கூட வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து ப்ளீடிங் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து சானிடரி பேட்ஸ்லாம் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் லாஸ்ட் டைமில் போயிட்டு எனக்கு ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகுது, அதுக்கேற்ற பேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ வந்து ஃபஸ்ட்டே வாங்கி வைக்கிறது ரொம்பவே பெட்டரு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபீடிங் ப்ராஸ் கண்டிப்பாக வந்து ஃபீட் பண்ணும்போது ப்ராஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ப்ராஸ் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அண்டர்வியர் பேண்டீஸ் வந்து நிறையவே எடுத்து வச்சுக்கலாம். நான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 6-7 கூட எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகும் இல்லையா, அதனால் நம்மளுக்கு எப்படி ஆகும் என்ன ஆகும்னே தெரியாது. ஸோ அண்டர்வியர் நிறைய வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லிப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சாக்ஸு, அதுக்கேற்ற மாதிரி ஸ்வெட்டர்ஸு. ஸ்லிப்பர்ஸ் ஏன் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து பாத்ரூம்லாம் வந்து பப்ளிக்காக இருக்கிறது தானே யூஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் தனியாக ரூம் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே வந்து நார்மல் வார்டில் வந்து நீங்கள் இருக்கும்போது வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற டாய்லெட் தான் நம்ம ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்லிப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட்லாம் இருக்காது. அதே மாதிரி சாக்ஸ் வந்து அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு வேளை நீங்கள் சி செக்ஷன் பண்ணிங்கனாலோ இல்லை நார்மல் டெலிவரி ஆச்சுனாலும் அந்த டைமில் நம்மளுக்கு உடம்பு வந்து ஷிவர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்வெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாக்ஸும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். 2-3 பேர் வந்து சாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆஃப்டர் டெலிவரி கூட உங்களுக்கு வந்து அந்த குளிர் நடுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து சாக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டர். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா போர்வை.
உங்களுக்கு நீங்கள் தனியாக ரூம் எடுக்கிறீங்கன்னா ஓகே. பட் ஆனால் நீங்கள் வந்து நார்மல் வார்டு கூட எல்லார் கூடயும் இருக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து போர்வை கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்லலை. ஒரு வேளை உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா, உங்களுக்கு தேவையான இது நீங்களே வந்து எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் வந்து ஒன்று தேவை, எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அது கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து ஒரு பிளாங்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறமா வந்து உங்களை வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து குளிக்க அலோவ் பண்ணால் வந்து சோப் எடுத்து வச்சுக்கலாம், ஷாம்பு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டூத் பேஸ்ட்டு தேவைப்படும். பல் வளர்க்குறதுக்காக டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு தேவைப்படும். அதே மாதிரி வந்து தலை வரதுக்கு வந்து சீப்பு தேவைப்படும். நம்ம வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம தலைலாம் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்மளுக்கே தெரியாது. ஸோ அதே மாதிரி இருக்க முடியாதுல்ல. ஹாஸ்பிட்டல் 4-5 நாள் இருக்கணும் அப்படின்றப்போ நம்மளும் பேபியெல்லாம் பார்த்துக்கணும். நம்மளுக்கும் வந்து ஒரு அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த தலைவாரி அந்த அட்லீஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்குலாம் வந்து குளிக்க அலோவ் பண்ணாங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து குளிக்க அலோவ் பண்ணிங்கன்னா, சோப்பு அதெல்லாம் கூட எடுத்து வச்சுக்கிட்டா, நம்ம அட்லீஸ்ட் வந்து தலை வாரிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையான மாய்ஸ்சரைசர் எடுத்து வச்சுக்கலாம், லிப் பாமு, அப்புறம் வந்து பொட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் வந்து டவல் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் மூஞ்சி கழுவுனீங்கன்னா வந்து உங்களுக்கு துடைக்கிறதுக்கு டவல் தேவைப்படும். குளிச்சா வந்து துடைக்கிறதுக்கு டவல் தேவைப்படும். அதே மாதிரி கூட இருக்கவங்களுக்கும் தேவைப்படும் இல்லையா? அதனால் வந்து டவல் முக்கியமாக எடுத்து வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். பிகாஸ் வந்து நம்ம நிறைய தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். டெலிவரி ஆனதுக்கப்புறமா வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஃபில் பண்ணி நிறைய தண்ணியை குடிக்கலாம். இதே நம்ம வந்து இல்லை காமனாக எல்லாருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்றதும் தெரியாது. நம்ம ஆக்சுவலி தண்ணி நிறைய குடிக்கணும் அந்த டைமு. ஸோ வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெஸ்ட் பம்போ நிப்பிள் க்ரீம் பார்த்தீங்கன்னா வந்து பேபி பிறந்ததுக்கப்புறமா ஃபீட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து நிப்பிள் வந்து கிராக் விடுறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது பெட்டரா இல்லை அப்புறம் வாங்குறது பெட்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் வாங்கிக்கிறது தான் பெட்டர்னு சொல்லுவேன். பிகாஸ் வந்து நிறைய பேருக்கு அந்த நிப்பிள் கிராக் வருமா இல்லையா அப்படின்னு தெரியல. அப்படியே வந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதை வாங்கிக்கிறது பெட்டரு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 9th மந்த்லேயே வந்து டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டர் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, என்ன பிராண்ட் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, பாப்பா வந்ததுக்கப்புறமா ஃபீட் பண்ணும்போது எனக்கு வந்து நிப்பிள் கிராக் ஆச்சு. ஸோ வந்து நான் முன்னாடியே வாங்கலை. எங்கள் டாக்டர் வந்து அப்போ அந்த டைமில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ வந்து நான் அதை தான் வந்து யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பிரெஸ்ட் பம்ப் வந்து எல்லாருக்கும் வந்து தேவைப்படுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து 9th மந்த்லேயே டாக்டர்கிட்ட கேட்டுட்டு என்ன பிராண்ட் சொல்கிறாங்களோ அதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பேபிக்கு என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், பேபிக்கு வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேபி ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து பேபிக்கு போடுற துணி எல்லாமே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் 9th மந்த்லேயே வந்து பேபிக்கு என்னெல்லாம் துணி போடணுமோ அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டு அதை வந்து சும்மா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி, எனக்கு வந்து எங்கள் அம்மா டெட்டாலில் தான் வந்து வாஷ் பண்ணி காய வச்சாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதை வந்து மடித்து வச்சுக்கலாம். பேபிக்கு வந்து ஒரு நிறைய ட்ரெஸ் எடுத்து வைங்க, ஒரு 10-15 ட்ரெஸ்ஸாவது எடுத்து வைங்க. ஏன்னா வந்து பேபிக்கு வந்து உடனே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. அதனால் வந்து அடிக்கடி நம்ம ட்ரெஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கூட யாராவது இருக்காங்கன்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பேபி வந்து பிறந்திருக்கும் போது வந்து ஒரு துணியில் வாங்குவாங்க. எனக்கு பாப்பா பிறந்திருக்கும் போது வந்து ஒரு டவல், ரோஸ் கலர் டவல் எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தது இன்னும் வந்து மெமரபுளாக வச்சுருக்கேன். நான் தான் வந்து இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு 3 வயசு ஆக போது இன்னுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு டவல் வாங்கி வச்சுட்டிங்கன்னா பாப்பா வந்து கேரி பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாப்பா வந்து கீழே படுக்கிறதுக்கு வந்து துணி வந்து ஒரு காட்டன் துணி மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து அவங்களோட காட்டன் சாரீ வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து பாப்பாவுக்கு படுக்கும்போது கீழே விரிச்சுப்பாங்க. தூக்கும்போது அதோடு யார்கிட்டே கொடுக்கணும், பேபி கொடுக்கணும் அப்படின்னா தூக்கும்போது அதோடு சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரியும் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டவல் மாதிரியும் வாங்கி வச்சுக்கலாம் பாப்பா படுக்கிறதுக்கு. ஏன்னா முன்னாடியே எங்கள் அம்மா அப்படி வாங்கலை அப்படின்னா பேபி ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து காட்டனில் யூஸ் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட சாரியை வந்து கிழிச்சு எனக்கு பாப்பாவுக்கு கீழே வச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து டயப்பர்
நியூ பார்ன் டயப்பர்னு நிறைய பிராண்டில் விற்கிறாங்க. உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் வந்து எந்த பிராண்டுமே வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா வந்து ஒவ்வொரு பேபிக்கும் ஒன்று ஒன்று செட் ஆகும், ஒவ்வொரு மாமுக்கும் ஒன்று ஒன்று செட் ஆகும். ஸோ அப்படின்றதுனால நான் வந்து பிராண்ட் எதுவுமே நான் சஜஸ்ட் பண்ணலை. நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு நீங்கள் என்ன பிராண்ட் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து பேபிக்கு வந்து ரொம்ப ஜென்டலாக இருக்கிற மாதிரி வைப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து பேபி வந்து ஆப்வியஸாக வந்து மோஷன் போவாங்க, ரெஸ்ட் ரூம் போவாங்க. ஸோ வந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து ஜென்டலாக வந்து ரப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வைப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பிராண்டெல்லாம் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. அதே மாதிரி பேபிக்கு வந்து சாக்ஸ் கண்டிப்பாக எடுத்து வைங்க. பேபிக்கு அந்த சாக்ஸு, கை க்ளவுஸ்லாம் வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சாக்ஸு, க்ளவுஸ்லாம் வந்து பாப்பா வந்து உள்ளே வயிற்றுக்குள்ளே இருந்துருப்பாங்க. ஸோ வெளியே வரும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆப்வியஸாக நிறைய பேபிஸ்க்கு வந்து நகம் இருக்கும் பிறக்கும் போது. என்னோடய பேபிக்கெலாம் நிறைய நகம் இருந்தது. அவங்க மூஞ்சிலே அப்படியே கிழிச்சிப்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து சாக்ஸ் போட்டு தான் வச்சுருந்தேன். கை க்ளவுஸ் போட்டு தான் வச்சுருந்தேன். சாக்ஸுமே வந்து நல்லா குளிராமல் இருக்கிறதுக்காக வந்து சாக்ஸ் வந்து வச்சுக்கணும். ஸ்வெட்டர்ஸ் வந்து தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து உங்கள் பேபி வந்து பிறக்கிற டைம் வந்து வின்டராக இருக்கலாம், இல்லை மழை இருக்கலாம், குளிர்காலமாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். சம்மர் சீசன்லுமே வந்து சில பேபிஸ்க்குலாம் வந்து அந்த ஸ்வெட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த ஸ்வெட்டர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேபிக்கு வந்து இந்த தலையில் வந்து தொப்பி மாதிரி ஒன்று போடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பாப்பாவுக்கு வந்து பெட்டு கையில் வந்து கேரி பண்ணுற பெட் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து கையிலே வந்து கேரி பண்ணிப்பேன் அப்படின்னா வெல் அண்ட் ஃபைன். நான் வந்து என் பாப்பாவுக்கு வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அக்கா வந்து எனக்கு ஒரு பெட்டு கொடுத்தா, அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே புதுசாக ஒன்று வாங்கினேன். பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு 3 மாதம் வரையும் அதில் தான் வந்து தூங்குவோம். அது இல்லாமல் தூங்கவே மாட்டான். பிகாஸ் வந்து அவளுக்கு அதில் இருக்கும்போது வந்து கதகதப்பாக இருக்கும் போல், அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் போல். அவங்க இவ்வளோ நாள் வந்து வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பாங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பாங்க. ஆனால் வெளியே வந்து அதெல்லாம் இருக்காது இல்லையா, அதனால் வந்து பெட் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அதில் கதகதப்பாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மாவுக்கும் பேபிக்கும் வந்து தேவையானது. இதை தவிர்த்து ஜென்ரலாக நம்ம என்ன எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட வந்து யாராவது தங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு வந்து முக்கியமாக வந்து சார்ஜர் எடுத்து வைங்க. பிகாஸ் இப்போ ஃபோன் இல்லாமல் எதுவுமே கிடையாது, கம்யூனிகேஷனுக்கு அதுதான் இருக்குது. ஸோ வந்து ஃபோனோட சார்ஜரை வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கும் ஒரு 2-3 கிளாஸும் வந்து, ஏன்னா வந்து நிறைய சுடு தண்ணி தேவைப்படலாம். அதனால ஸோ வந்து ஃப்ளாஸ்கில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் எதுக்கு அப்படின்னீங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் ஃபைன். சாப்பாடு, பால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா ஓகே, ஃபைனு. ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இல்லை நாங்களே தான் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2-3 கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதேமாதிரி தட்டும் 2-3 எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட்ணும் அப்படின்றவங்களுக்காக வந்து நீங்கள் 2-3 கிளாஸு, தட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்கள் கூட தங்கியிருக்கவங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸு, சார்ஜரு, இதுதான் வந்து மற்றதை எடுத்து வைக்கணும். இதை தவிர்த்து வேறு எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதாவது மறந்துருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் கமெண்ட் பார்த்து இதெல்லாம் இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் வந்து தட்டி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும், இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.